பிறக்க முக்தி திருவாரூர், இறக்க முக்தி காசி. ஆனால் நினைத்த இடத்திலிருந்தே நினைத்தாலே முக்தி தரும் புண்ணிய பூமி திருவண்ணாமலை. இங்கு மலையே சிவனாகவும் சிவனே மலையாகவும் அருள் பாலிக்கிறார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற அகந்தை எழுந்தபோது அடியும் முடியும் காண முடியாத பிரம்மாண்டமான அக்னி பிழம்பாக சிவன் விஸ்வரூபம் எடுத்து நின்ற புனித பூமி இது. அந்த தணல் குளிர்ந்து மலையாக மாறியதால் இது பஞ்சபூதங்களில் அக்னி தலமாக போற்றப்படுகிறது. அதனால்தான் 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்து மலையை வணங்குவதும், கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படும் ஜோதியை தரிசிப்பதும் இறைவனையே நேரில் காண்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. இறைவனின் கருணைக்கு எல்லையே இல்லை என்பதற்கு சான்றாக குழந்தையில்லாத பல்லாள மன்னனுக்காக இறைவனே மகனாக வந்து இறுதிச் சடங்கு செய்த நெகிழ்ச்சியான நிகழ்வும், அன்னை பார்வதி தேவி தவம் இருந்து இறைவனின் இடப்பாகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றிணைந்ததும் இதே மண்ணில்தான். இப்படி புராணங்களும் வரலாறும் பக்தியும் பின்னி பிணைந்த இந்த திருவண்ணாமலை பல நூற்றாண்டுகளாக உலகெங்கும் உள்ள பக்தர்களை தன் வசீகரத்தால் கட்டி போட்டு